Hey guys, welcome back. In the video நம்ம வந்து OnePlus Nord CE 5G ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM வேரியன்ட். 8GB மட்டும் தான் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணலாம். Android 11 அண்ட் ஆக்சிஜன் OS 11ல ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டாக ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ சிஸ்டமில் போய் சிஸ்டம் அப்டேட் நம்ம போய் செக் பண்ணோம்னா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இந்த புது அப்டேட்டில் வந்து ஸ்க்ரீன் கலர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. மே மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து கேமராக்கும் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயிட் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அப்டேட் நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு கேமராலாம் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டதுக்கப்புறமா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சேஞ்ச் பண்ண செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் செட்டில் பேஜ் தான் வந்துட்டுருக்கும். இங்கேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பார்த்தோன்னா, ஹோம் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஹோம் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்வைப் டவுன் டு ஆக்சஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு ஷெல்ஃபுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்மளுக்கு கீழே வரும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதை செக் பண்ணி பாருங்கள். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ரைட் ஸ்வைப் பண்ணால் கூகுள் கார்ட்ஸ் இருக்கும். இந்த கூகுள் கார்ட்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா கூகுள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். இது எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கூகுள் கார்ட்ஸ் எனேபிள் ஆகும். இங்கே வந்து டபுள் டேப் டு லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எனேபிள் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து டபுள் டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் லாக் ஆகும். OnePlus ஃபோன்ஸில் பை டிஃபால்ட்டாக ஆப் ட்ராயர் நம்மளுக்கு இருக்கும். இந்த ஆப் ட்ராயர் சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம், பட் இது ஒரு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீச்சர். இதை எப்படி எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லான்ச்சர் லே அவுட்குள்ளே போயிட்டு பை டிஃபால்ட்டாக வந்து ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் ட்ராயர் இருக்கும். இது ஹோம் ஸ்க்ரீன் ஒன்லின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்ஸுமே வந்து நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். அந்த ஆப் ட்ராயரே வந்து இருக்காது. ஸோ ஆப் ட்ராயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து குயிக் சர்ச் கெஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டு பை டிஃபால்ட்டாக ஸ்வைப் அப் அண்ட் ஹோல்ட் இருக்குது, ஸ்வைப் அப்பும் இருக்குது. ஸ்வைப் அப் அண்ட் ஹோல்டில் நம்ம சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து ஆப் ட்ராயருக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆப் ட்ராயர் ஓப்பன் ஆகும். அதுவே ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஸ்க்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ்குள்ளே போங்க. நோட்டிஃபிகேஷன் டாட்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீனில் டோன்ட் ஷோ எனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோனுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஐகான் பேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐகான் பேக்குள்ளே போனீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஆக்சிஜன் பேக்கில் தான் இருக்கும். இது வந்து ஹைட்ரோஜன் பேக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் சேஞ்ச் ஆகும். ஐகான்ஸோட பார்டர் வந்து கொஞ்சம் ஸ்கொயர்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து ஆக்சிஜன் பேக்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா OnePlus ஃபோன்ஸில் ஆப்ஸ் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். OnePlus ஃபோன்ஸில் இந்த ஆப் ட்ராயர் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா ஹிடன் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடும். இந்த ஹிடன் ஸ்பேஸில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ Asphalt 8 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போது ஹிடன் ஸ்பேஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த ஆப் ட்ராயரில் வந்து அந்த Asphalt 8 காட்டாது. ஹைட் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு லெஃப்ட்டில் வந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்து வைஃபை அண்ட் நெட்வொர்க் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துருங்க. டுவல் சேனல் நெட்வொர்க் ஆக்சிலரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துருங்க. இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் கனெக்ஷன், சப்போஸ் நீங்கள் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். டுவல் சேனல் டவுன்லோட் கொடுத்துருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது மொபைல் டேட்டா இல்லை வைஃபை எதில் ஸ்பீட் பெட்டராக இருக்கும் ஸோ அதை வந்து டவுன்லோடுக்கு யூஸ் பண்ணிக்கும். அண்ட் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் கனெக்ஷன் நம்ம கொடுத்ததுனால சைமல்டேனியஸாக மொபைல் டேட்டா வைஃபை ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்டென்ஸான கேமிங்லாம் பண்ணும்போது சப்போஸ் வைஃபை கட் ஆகிட்டாலுமே வந்து மொபைல் டேட்டா வந்து உங்களுக்கு பேக்கப் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறமா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பை டிஃபால்ட்டாகவே வந்து விவிடில் இருக்கும். விவிடில் உங்களுக்கு கலர்ஸ் நல்லா பஞ்சியாக எடுத்து கொடுக்கும். அதுவே வந்து நேச்சுரல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கலர்ஸ் லைட்டாக வந்து டல் அடிச்ச ஃபீல் இருக்கும். அட்வான்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து மேனுவலாக உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக விவிடில் இருக்குது, அதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விவிடில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைட் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. 90 Hz யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டென்ட்டை ஸ்க்ரால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மூத்தாக இருக்கும். 90 Hz வந்து உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா 60 Hzக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த 90 Hz வந்து டைனமிக்காக தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 90 Hz பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா 60 Hz வந்து நீங்கள் மாற்றி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவை நம்ம எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்
கேமரா டிஸ்பிளே ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு ஹைட் த ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பார் வந்துடும். இந்த பார் வரதுனால நமக்கு அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஹைட் ஆகிடும். இல்லை ஃப்ரண்ட் கேமரா எனக்கு பஞ்சோல்லையே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்துன்னா விஷன் கம்ஃபர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த விஷன் கம்ஃபர்ட் வந்து மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் தான் வந்து இவங்க விஷன் கம்ஃபர்ட்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் வார்மர் டோனுக்கு வரும். நைட் டைமில் ரூமில் லைட் இல்லாத டைமில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதிகமாக ப்ளூ லைட்டை வந்து எமிட் ஆகும். ஸோ அதனால் ஐ ஸ்டெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வார்மாக இருந்தது அப்படின்னா ஐக்கு வந்து ஸ்டெயின் அதிகமாக இருக்காது. ஸோ இது டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்லி கூட இருக்குது. கஸ்டம் டைம் ரேஞ்ச் நம்ம செட் பண்ணிட்டோன்னா நைட் 8 to மார்னிங் 7 இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து ஸ்க்ரீன் அதுவே விஷன் கம்ஃபர்ட் இந்த மோடு வந்து எனேபிள் ஆகிடும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கூட வந்து நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டார்க் மோட் சப்போர்ட் இருக்குது. டார்க் மோடு வந்து நீங்கள் மேனுவலாகவும் எனேபிள் பண்ணிக்கலாம். டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். டார்க் மோட் எனேபிள் பண்ணுறதுனால என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அமோலட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ பிளாக் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து டயோடு ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா டயோடு அந்த இடத்துல ஆஃப் ஆகிறதுனால அந்த இடத்துல பவர் கன்செப்ஷன் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ambient டிஸ்பிளேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் இது. ஸோ இது வந்து பிக் யுவர் ஃபோன் டு ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபோன் டேபிளில் இருக்குது. நம்ம வந்து லிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த ambient டிஸ்பிளே எனேபிள் ஆகுது. இது டேப் த ஸ்க்ரீன் டு ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்வேஸ் ஆன் ambient டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆல் டே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்மளுக்கு விசிபிள் ஆகிட்டே இருக்கும். பட் இதனால் வந்து பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டேப் டு ஷோவே கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கான்டெக்ஸ்டுவல் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மியூசிக் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா நீங்கள் கேலண்டரில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அலாம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து நம்மளுக்கு காட்டும். இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஐக்கான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்ததுனாலும் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு டிஸ்பிளே மெசேஜ் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து உங்கள் நேம் கூட செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து புது நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸ்க்ரீனில் எட்ஜ் லைட்டிங் நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த ஹாரிசான் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது பை டிஃபால்ட்டாக வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இதுலேயே வந்து ரெட்டு, கோல்டு, பர்பிள் இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. நம்ம இதை எனேபிள் பண்ணோன்னா ஸ்க்ரீனோட சைடில் மட்டும் அந்த எட்ஜ் லைட்டிங் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு எப்படி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குள்ளே வந்திருக்கேன். ஷோ பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ஸோ டிஸ்பிளே நெட்வொர்க் ஸ்பீட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நெட்வொர்க் இப்போ எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டில் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஐகான் மேனேஜருக்குள்ளே போயிட்டு அந்த மேலே ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு எந்த ஐக்கான்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கேருந்து டிசேபிள் பண்ணிடலாம். சப்போஸ் வைஃபை வந்து நம்ம கனெக்டடில் இருக்குது, வைஃபை வந்து உங்களுக்கு அந்த சிம்பிளே அதுங்க மேலே ஸ்டேட்டஸ் பாரில் காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வைஃபை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஸ்டேட்டஸ் பாரில் வந்து வைஃபை சிம்பிள் காட்டாது. ஸோ இதை திருப்பி நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா வைஃபை சிம்பிள் காட்டும். அதுக்கப்புறமா இப்போ செட்டிங்ஸில் வந்து கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டமைசேஷனுக்குள்ளே வந்துருங்க. கஸ்டமைசேஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட கிளாக் ஃபேஸ் நம்ம செட் பண்ணுறது தான். இது கேன்வாஸ் வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்குது. ஸோ இது கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் ஃபோட்டோ மட்டும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ இந்த கேன்வா எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த கேன்வா எஃபெக்ட் உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள். தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் எதுவும் எனேபிள் பண்ண தேவையில்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல கிளாக் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸில் கிளாக் ஆன் ambient டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தேவையான கிளாக் ஃபேஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு இந்த கிளாக் ஃபேஸ் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல காட்டும். அதுக்கப்புறமா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் தேவைன்னு பாருங்கள். ஸோ அந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணும்போது ஸோ அந்த அனிமேஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகி அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இங்கே சிஸ்டம் கஸ்டமைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஆக்ஷன் கலர் இருக்குது. செட்டிங்ஸில் உங்களுக்கு எந்த கலர் டிஸ்பிளே ஆகணும்னு நீங்கள் பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ண அந்த ப்ளூ கலருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிஸ்டம் ஐகான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்டம் ஐகான்ஸ்னால் நம்ம நார்மலாக இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லாம் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து ரவுண்டாக இருக்கும் பை டிஃபால்ட்டாக. ஸ்கொயராக வேணுமா இல்லை ரவுண்ட் ரெக்டாங்கிளாக வேணுமா, உங்களுக்கு எப்படி தேவையோ அதை பார்த்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா சிஸ்டம் ஃபாண்ட்ஸ். சிஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ரொபோட்டோ அண்ட் OnePlus ஹேண்ட்ஸ் இந்த 2 ஃபாண்ட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் தேவைன்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சவுண்ட்
சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுக்குள்ளே வந்துருங்க. சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா டைராக் ஆடியோ டியூனர் சப்போர்ட் இருக்குது. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா டைனமிக்கில் தான் பை டிஃபால்ட்டாக இருக்குது. மூவி மியூசிக் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லைவ் கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைவ் கேப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கீழே வந்து சப்டைட்டில்ஸ் காட்டும். பை டிஃபால்ட்டாக இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் சப்போர்ட் ஆகிட்டுருக்கு. கூட சீக்கிரமே வந்து மற்ற லாங்குவேஜஸ் சப்போர்ட் கூட இருக்கதா சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட் யூடியூப்லேயே வேறு எங்கேயா பார்க்குறதா இருந்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே சப்டைட்டில்ஸ் நம்மளுக்கு ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா வந்து சிஸ்டம் சவுண்ட்ஸ்குள்ளே போயிட்டு டயல் பேட் சவுண்டு, ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக வந்து இங்கேருந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டச் வைப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீ நார்மலாக ஏதாச்சும் ஃபோனில் டச் பண்ணும்போது அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நம்ம இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து டிசேபிளில் தான் இருக்கும். இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீபோர்ட்லேயே வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நேவிகேஷன் பார் அண்ட் கெஸ்டர் இருக்குது. ஃபோன் செட்டப் பண்ணும்போதே பட்டன்ஸ் வேணுமா கெஸ்டர் வேணுமான்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் அப்போது ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேவிகேஷன் பார் அண்ட் கெஸ்டருக்குள்ளே வந்துருங்க. இங்கே வந்து நேவிகேஷன் கெஸ்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த 3 பட்டன்ஸுமே வந்து ஹைட் ஆகிடும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா ஹோமுக்கு போய்டும். ஏதாச்சும் ஒரு ஆப்லேருந்து நம்ம லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணாலும் சரி இல்லை ரைட்டு ஸ்வைப் பண்ணாலுமே வந்து அந்த ஆப்லேருந்து வெளியில் வந்துடும். ரீசெண்ட் ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கீழே ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கெஸ்டர் மோடு உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். இல்லை பட்டன்ஸே உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பேக் பட்டன் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இந்த பேக் பட்டன் எனக்கு ஃப்ரண்ட்டில் வேணாம் பேக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா நேவிகேஷன் பார் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போங்க. ஸ்வாப் பட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்வாப் பட்டன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேக் பட்டன் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்துடும். ஸோ இப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லாங் ப்ரெஸ் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தான் வேக்கப் ஆகும். அதுவே கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கல. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் கூட இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஹோம் பட்டன் வந்து டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஆஃப் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசெண்ட் ஆப்ஸும் பேக் பட்டன் இதையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கெஸ்டர் சப்போர்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை பார்க்கலாம். குயிக் கெஸ்டருக்குள்ளே வந்திருக்கேன். குயிக் கெஸ்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் நார்மலாக 3 ஃபிங்கரை வந்து ஸ்வைப் பண்ணாலே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து டபுள் டேப் டு வேக் இருக்குது. டபுள் டேப் டு வேக் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதுக்கப்புறமா வந்து மியூசிக் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரா OVSMWலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நான் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் கேமரா வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நம்ம லாக் ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணாலே போதும், கேமரா வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து VSMW இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோனில் இருந்து சில ஆப்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துருங்க. இங்கே நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்து அட்வான்ஸ்க்குள்ளே வந்துருங்க. அட்வான்ஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் உங்கள் ஃபோன்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணியிருக்கலாம் மொத்தமாக வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் டாட் ஆன் ஆப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அந்த ஆப் கீழே வந்து ஒரு டாட் நம்மளுக்கு காட்டும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபோன்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கூட நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்து மீட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சவுண்டு வைக்கணும்னா கூட நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஃபோன் செட்டிங்ஸில் வந்து பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஆப்டிமைஸ் சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் யூசேஜ் வந்து ஃபோன் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி வந்து பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணோம். இது எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸில் இப்போ யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த யூட்டிலிட்டிஸ்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா குயிக் லான்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் லான்ச் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கனாலே வந்து குயிக்காக நம்ம என்ன ஷார்ட்கட்ஸ் அங்கே கொடுத்து வச்சுருக்கோமோ அந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம ஆட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லாக் ஸ்க்ரீன்லேருந்து அன்லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகும்போது நம்ம செல்ஃபி ஷார்ட்கட் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படியே நீங்கள் லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கனாலே போதும். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், டேரெக்டாக செல்ஃபி மோடுக்கு வந்துடும். ஸோ இப்படியே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த குயிக் ஷார்ட்கட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனபிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிசேபிள் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா வந்து பேரலல் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த பேரலல் ஆப்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஸோ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸை வந்து டூவல் ஆப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இந்த பேரலல் ஆப்ஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து ஸோ இப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியா ஆப்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ சோஷியல் மீடியா ஆப்ஸ் நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் டூவல் ஆப்ஸாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆப் லாக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப் லாக்கருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் மட்டும் ஒன்று செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஆட் ஆப்ஸ் இருக்கும். இந்த ஆட் ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கேட்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா தான் வந்து நமக்கு அந்த ஆப்பை வந்து அன்லாக் ஆகும். ஆப் லாக்கர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப் இருக்குது. இந்த ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப் எதுக்காக அப்படின்னா ஃபோன் வந்து நம்ம ஃபோனில் டைம் செட் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்கு வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடும். திரும்பி செட் டைம் டு பவர் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம டைம் செட் பண்ணுறோன்னா அந்த டைமுக்கு வந்து ஃபோன் சுவிச் ஆன் ஆகும். பாக்கெட் மோட் இருக்குது. பாக்கெட் மோட் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டீங்கன்னா பாக்கெட்டில் வைக்கும்போது ஆக்சிடென்டல் டச் எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஸோ இதனால் ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆக்சசிபிலிட்டி மெனு வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே ஒரு குட்டி பையன் வந்துடும். இந்த குட்டி பையன் நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கேயே வந்து நம்ம குயிக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கேயே வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஓடிஜி ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எனபிள் பண்ணால் தான் வந்து சப்போஸ் நம்ம எதாவது பென்ட்ரைவ் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது அந்த பென்ட்ரைவ் டிடெக்ட் ஆகும். இதை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோன்னா பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணாலுமே வந்து டிடெக்ட் ஆகாது. சிஸ்டம் அப்டேட்குள்ளே போனதுக்கப்புறமா சிஸ்டமில் எதாவது அப்டேட் வந்திருக்கா நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரேம் பூஸ்ட் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட யூசேஜ் பேட்டர்ன் வந்து ஃபோன் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஆப்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸ் வந்து சீக்கிரமாக குயிக்காக நம்மளுக்கு லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் OnePlus Nord CE 5Gயோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.